ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது 3 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 7 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பூரி மசாலா.